இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். டில்லி ஏஐ மாநாட்டில் புகுந்து இளைஞர் காங்கிரசார் திடீர் போராட்டம் நடத்தினர். மோடி ட்ரம்ப் படங்கள் அச்சிட்ட டி ஷர்ட்டுடன் போராடிய அவர்கள் இரு தலைவர்களுக்கு எதிராக கோஷங்களை முழங்கியது ஏஐ மாநாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ராகுல் உருவ பொம்மையை பாரதிய ஜனதா தொண்டர்கள் நேற்று எரித்தனர். அதற்கு பதிலடி கொடுக்க காங்கிரசார் இன்று பிள்ளைச்சாவடி சந்திப்பில் ஒன்று கூடினர். மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் திரண்டனர். கொஞ்ச தூரத்தில்தான் புதுச்சேரி பாரதிய ஜனதா அலுவலகம் உள்ளது. அதை நோக்கி காங்கிரசார் நடந்தனர். இதை பார்த்த போலீசார் இருதரப்புக்கு மோதல் ஏற்படக்கூடும் என நினைத்தனர். பேரிகார்டுகளை வைத்து காங்கிரசாரை தடுத்தனர். ஆனாலும் காங்கிரசார் தடுப்புகளை மீறி சென்றனர். பாரதிய ஜனதா அலுவலகம் முன் பிரதமர் மோடியின் கொடும்பாவியை எரித்தனர். மோடியை கண்டித்தும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பினர். மோடி உருவ பொம்மையை காங்கிரசார் எரித்ததை கேள்விப்பட்டதும் பாரதிய ஜனதா கட்சியினர் உருட்டுக்கட்டைகளுடன் திரண்டனர். இரு தரப்பினரும் அடித்துக் கொண்டனர். ஒருவர் மீது ஒருவர் கற்களையும் செருப்புகளையும் வீசி எறிந்தும் தாக்கிக் கொண்டனர். இதனால் பெரும் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. உடனே 100க்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். போலீசார் இரு தரப்பையும் தடுக்க லேசாக தடியடி நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் இரு கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளு நடந்தது. பாரதிய ஜனதா அலுவலக முன்புற பகுதி போர்க்களம் போல மாறிப்போனது. பெரும்பாடுபட்டு இரு தரப்பினரையும் போலீசார் விலக்கிவிட்டனர். பாரதிய ஜனதா காங்கிரசார் இடையில் ஏற்பட்ட இந்த மோதலில் இரு கட்சிகளைச் சேர்ந்த சிலருக்கு காயம் ஏற்பட்டது. தடுக்க முயன்ற எஸ்பி வம்சிதர் ரெட்டி உள்ளிட்ட போலீசாருக்கும் காயம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காங்கிரசார் அங்கிருந்து எல்லைப்பிள்ளைச்சாவடி சந்திப்புக்கு சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரசாரும் பாரதிய ஜனதாவினரும் அடிதடியில் ஈடுபட்ட சம்பவம் புதுச்சேரி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நல்ல ஆண்மை உள்ள அரசியல் தெரிஞ்சவங்களா இருந்தால் இந்த காங்கிரஸுக்கு இளைஞர் அணியில் இருக்கிறவங்க நேரடியாக சட்டைக்கு வரட்டும். இந்த மாதிரி கோழத்தனமாக பொம்பளைங்களை லேடிஸ் மகளிர் சார்ந்தவங்களாம் முன்ன விட்டுட்டு பின்னால் இருந்து கல்லால் அடித்து எங்களுடைய மூலார்பட்ட தொகுதியுடைய கட்சியுடைய தொண்டர் இன்னைக்கு கல்லடிப்பட்டு பாதிக்கப்பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி கழக நிர்வாகி நிறைய பேர், கட்சி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து பாதிச்சுக்கிறாங்க கல்லடிப்பட்டு. ஏன் காவல்துறையினரே ஒரு சிலர் வந்து கல்லடிப்பட்டு வச்சுக்கிறாங்க. இதை வந்து காவல்துறை வந்து முறைப்படி இதை இரும்புக்காரம் கொண்டு அடக்கியிருக்கணும். அவங்க ஏன் இதை செய்ய தவறுனாங்கன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் இவ்வளோ பேரை கூடுறத இவங்க எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. அதை வந்து தாக்குற கட்சி அலுவலகத்தை தாக்குறதுக்கு அவங்க உள்ள வர அளவுக்கு இவங்க எப்படி ஸ்பெஷல் பிரான்ச்சு இவங்க எல்லாம் வந்து இதை கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரில. இதை வந்து இந்த அடிப்பட்டவங்க வந்து உள்ளிருந்து மறைஞ்சி நின்று அடிச்சவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்கிறேன், காங்கிரஸ் குண்டாசுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், என்னோட கட்சி தொண்டர் அடிப்பட்டதுக்கு யார் அடித்தாங்களோ ஒவ்வொருத்தரும் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் அதுக்கு உண்டான மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீங்க. நிச்சயமாக நான் கொடுப்பேன்.